மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டிக்கு பக்கத்துல சாப்டூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அகத்தியர் மலை. அந்த மலையோட அற்புத சக்திகளை கேள்விப்பட்டு நம்ம 3வது கண் டீம் இன்னைக்கு அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமும் பசுமை, இடையில சின்ன பாதை. இதுல பயணப்பட்டு தான் அகத்தியர் மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்மளை இங்க வர சொன்ன சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் நம்ம தொகுப்பாளர் சுரேஷை கூட்டிக்கிட்டு மலைக்கு மேல ஏறினாரு. இதுதான் அகத்தியர் மலைன்னு சொல்லப்படுற கும்பகிரி. இதுக்கு ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த மலை மிகவும் புகழ்பெற்ற சதுரகிரி மலையோட பேக் சைட்ல இருக்குது. நம்ம டீம் மருத்துவர் ராஜமாணிக்கத்தோட வழிகாட்டுதல் படி மலையில ஏறினாங்க. அங்க ஒரு சின்ன சுனை இருந்தது. அந்த சுனையில காலை நினைச்சுக்க சொன்னாங்க. நம்ம சுரேஷ் அதுல இறங்கி காலை நினைச்சுக்கிட்டு ஏறினாரு. மலை மேல இருக்கிற கும்பேஸ்வரர் கோயில் இதுதான். நாம வந்த நாள் பிரதோஷன்றதுனால நிறைய கூட்டம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. மலை மேலேயே கோயிலுக்கு வெளியில நிறைய பேர் பொங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு உள்ள பிரதோஷ பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. அங்க இருந்த நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடந்தது. வந்திருந்த கூட்டம் எல்லாம் மெய்மறந்த அபிஷேக காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில மலைய வலம் வரணுன்றதுனால வைத்தியர் நம்ம சுரேஷை கூட்டிக்கிட்டு போனாரு. பிரதோஷ நாள்லையும் பௌர்ணமி நாள்லையும் அமாவாசை நாள்லையும் இந்த மலையம் வலம் வந்தா நல்லது நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குதான். அதனால பிரதோஷ நாளான இன்னைக்கு மலையை சுத்தி வர்றதுக்காக நம்ம புறப்பட்டிருக்கோம். பாதைகள்லாம் ஒன்னும் ப்ராப்பரா இல்ல. ஒத்தையடி பாதை மாதிரி தான் போச்சு. அதுல எல்லாரும் நடந்தாங்க. திடீர்னு இடையில இருந்து ஒரு இடத்து மேல ஏற சொன்னாரு நம்ம வைத்தியர். இந்த இடத்துல ஒரு குகை இருக்குதான். அதுக்கு பேரு பேச்சியம்மன் புடவு, அதாவது பேச்சியம்மன் குகைன்னு சொன்னாரு நம்ம வைத்தியர். இந்த மலை சுத்திர வழியில் இந்த குகை இருந்துச்சு. இந்த குகையோட சிறப்பு என்னையா? இது பேச்சியம்மன் புடவுன்னு சொல்லுவோம். புடவுன்றது குகைன்னு ஒரு சொல்லு. புடவு குகை தான். ஆனால் இது பாம்பாட்டி சித்தர் இருந்த இடம். நம்ம மலை மேல பார்த்த சுனைக்கும் இந்த குகைக்கும் தொடர்பு இருக்குதான். அந்த சுனையில போடுற எலுமிச்சம்பழம் இந்த குகைக்கு வந்து சேருங்கிற அபூர்வ தகவலை நமக்கு சொன்னாரு அந்த வைத்தியர். நம்ம அங்க மேல ஒரு சுனை பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க. அந்த அகத்தியர் மலையில மேல தண்ணி இருந்தது இல்லையா? அங்க எலுமிச்சம்பழம் போட்டா இங்க வருமா? இந்த குகையோட என்ட்ரன்ஸ்ல உட்காந்துக்கிட்டு நம்ம சுரேஷ் கிட்ட சில ஆச்சரியமான தகவல்களை சொன்னார். அதாவது இந்த மலையை சுத்தி வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் அடுத்த 10 நிமிஷத்துல நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற செய்தி தான் அது. ஆனா இந்த மலையை சுத்தும் போது நிறைய நன்மைகள் நடக்கும். இங்க பேச்சியம்மன் குடியிருக்காங்க. அவருக்கு ஒரு சப்போர்ட் அம்மன் துணை இருக்கு இல்லையா? அது இல்லாம கன்னிமார் தெய்வங்களை இந்த ஓரத்துல வச்சு கும்பிடுவாங்க. கன்னிமார்களை வச்சு இங்க கும்பிடுவாங்க. அப்போ இங்க வந்துட்டு போனாலே நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த மலையை சுத்தும் போது இதை கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கும்போது நிறைய
அவங்க பாவங்களுக்கு தொலையும். இங்கே போன பௌர்ணமி கூட ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சு. அவங்களுக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சுச்சு. அப்போ கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்குது. அவங்களுக்கு என்ன குறைன்னு வந்து இந்த மலையை சுற்றுறாங்களோ, சுற்றும் போது இந்த பேச்சம்படவு கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வந்து இங்கே வந்து சாமியை கும்பிட்டு உள்ளே போக முடியலன்னா இங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்காவது இந்த வரைக்கும் வில்வ இலை, இந்த பக்கத்துலேயே இருக்குது வில்வ மரம், அந்த இலையை எடுத்து அங்கே சிவனுக்கு போட்டு சாமியை கும்பிட்டு நம்ம வந்தோம்னா இந்த மலைக்கு சுற்றும் போது முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த மலையை சுற்றும் போது ஏன் இதுன்னா 10வது நிமிஷம் நன்மை. இந்த குகையில ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குது. இதுக்கும் உள்ள போனா தியானம் பண்ற இடம் இருக்குதுன்னு சொன்னாரு. அதுக்கும் மேல 20 அடி தூரம் போனா அங்க ஒரு விசாலமான இடமும் பெரிய சிவலிங்கமும் இருக்குதா. ஆனா அதுக்குள்ள போகணும்னா சின்ன உடம்பு உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும். ஏன்னா பாம்பாட்டி சித்தர் தவம் பண்ற இடமா அது. 3 மணி நேரம் மழை பெஞ்சாலும் நம்ம நனைய மாட்டோம். அப்போ வந்து சித்தர்கள் உள்ள உட்காந்து தவம் செய்வாங்க. மழை கொட்டும் போது இதுக்கு நேரம் வருமே தவிர உள்ள வராது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இதில் வந்து கல்லெல்லாம் பதிச்சு கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சிருக்காரு. இதில் வந்து நீங்கள் இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விளக்கு போட்டு உள்ளே சிவன் இருக்கும். அது ஆனால் கண்டிப்பாக படுத்து தான் போகணும், நடந்து போக முடியாது. பாம்பு எப்படி போகணுமோ அந்த மாதிரி தான் போகலாம். பாம்பு எப்படி போகுமோ அது மாதிரி நம்ம படுத்து தான் போகணும். அப்படி படுத்து போய் அங்கே போய் உட்காந்து தவம் செய்யலாம். சரிங்க. நல்லா உயரமாக நல்ல இடம் இருக்கு. அந்த இடத்துல அந்த சிவன் அங்கே ஒரு சிவலிங்கம். இப்போ அதுக்குள்ளே நம்ம போக முடியுமா? போகலாம். படுத்து தான் போகணும். படுத்து மண்டி எப்படி பாம்பு போகுமோ அந்த மெத்தடில் தான் போகணும். அது மாதிரி போனோம்னா கண்டிப்பாக அங்கே ஒரு 20 அடி தூரத்தில் உள்ளே போய் நல்லா உட்காந்து தவம் செய்யலாம். அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. குகைக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் போறேன்னு நம்ம தொகுப்பாளர் சுரேஷ் உள்ள போனாரு. ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அவரால போக முடியல. உள்ள போய் பார்த்த சுரேஷ் சின்ன சின்ன பாம்பு புத்துக்கள் உள்ள இருக்கிறதா சொன்னாரு. நிறைய பாம்பு போற மாதிரி நிறைய துளைகள் இருக்கு. இதோ இந்த பகுதியில தான் பாம்பாட்டி சித்தர் குகைக்குள்ள போற சின்ன வழி இருக்குதுன்னு நம்ம சுரேஷ் சொன்னாரு. அதுக்குள்ள போக நினைக்கிறதே முடியாத காரியங்கிறதுனால நம்ம சுரேஷ் அதுக்கு மேல போகாம அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணாரு. பிறகு மெல்ல வெளியில வந்துட்டாரு. இங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு வில்வ இலைகளை போட்டு வேண்டிக்கிட்டா திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்குமா, வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னாரு வைத்தியர் ராஜமாணிக்கம். இந்த மலையை சுத்துறதால இன்னும் என்னென்ன பலன்கள் உண்டாகும்னு சொன்ன வைத்தியர் மேலும் சில விஷயங்களை நம்ம கிட்ட சொன்னாரு. இது கும்பமலை இல்ல தங்கமலைன்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. மலையை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய புதர் செடிகள் அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் நிறைய மூலிகைகள் இருக்கா? எல்லாமே மூலிகை தான். தெரியாதவங்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு செடி இருக்குனாங்க. எனக்கு எல்லாமே தங்கம் தான். இது வந்து கும்பமலைன்னு சொல்லுவாங்க. இல்லை, இது தங்கமலை. இது முந்தி வந்து ஒரு சினிமா எடுத்திருந்தாங்க இல்லையா, தங்கமலை ரகசியம். அது இந்த மலையை வச்சு தான் எடுத்தாங்க. அதை அப்படியே கும்பமலையை வந்து தங்கமலையாக மாற்றி உண்மையிலேயே இது தங்கமலை தான். இதை சுத்த 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 என்னுடைய வாழ்க்கையில் என்னோட சேர்ந்து சுற்றுற எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கு. அதனால இது வழியெல்லாம் மூலிகை தான். சாதாரண இருக்கு பாருங்க, பக்கத்திலே இருக்கு பாருங்க, இது ஒரு சிறப்பான மூலிகை. இது பக்கத்திலே வில்வம் இருக்கு, பக்கத்திலே வந்து மலை சுண்டை இருக்கு, உங்களுக்கு கல்லுடான் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். 17,000 மூலிகைகள். அதில் பாதி அழிஞ்சு போச்சுன்றாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய இருக்கு.
இந்த மலையை சுற்றும் போதே குறைஞ்சது ஒரு 500 வகையான மூலிகையாவது இருக்கு. இப்படி நிறைய தகவல்கள் நம்ம சுரேஷ் கிட்ட சொன்ன வைத்தியர் ராஜமாணிக்கம் மலையை சுத்தி வரலாம்னு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கிளம்புவோம், நம்ம மலையை சுற்றிடுவோம். எல்லாரும் கிரிவலத்தை தொடங்கினாங்க. இதுக்கு மேல பாதை சின்னதா மாறி ஒத்தையடி பாதையாவே இருந்தது. அதுல பல பெண்களும் சின்ன பையன்களும் தயங்காம நடந்ததை பார்க்க முடிஞ்சது. நல்ல இருட்டு. போற வழியில பல மூலிகைகள் நம்ம சுரேஷ் கிட்ட காட்டிக்கிட்டே போனாரு வைத்தியர். ஒரு மூலிகையை காட்டின வைத்தியர் இத அரைச்சு முகத்துல போட்டா முகத்துல இருக்கிற மேடு பள்ளங்கள் சரியாகி முகம் பொலிவோட இருக்கும்னு சொன்னாரு. நம்ம செல்ல இருந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல இன்னொரு மூலிகையை காட்டி அதுக்கு பேர் முதியார் கூந்தல்னு சொன்னாரு. இதை எண்ணெயில கலந்து தலைக்கு தடவிக்கிட்டா முதியவர்களுக்கு கூட முடி வளரும்னு சொன்னாரு. இது வந்து முதியார் கூந்தல்னு சொல்லுவோம். வயசு ஆனவங்களுக்கு கூட முடி முளைக்க வைக்கும். இது எங்களுக்கு சென்னையில் கிடைக்கல, டவுனில் கிடைக்கலன்னா இது பாருங்கள், கால் மீதியில் தான் இருக்குது. இது அப்படியே இது சாட்டையாக ஓடுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி முடியும் இந்த இது வந்து எண்ணெயில் போட்டு இது கூட நம்ம ஏற்கனவே இந்த வெட்டி வேறு சடை மஞ்சள் இதெல்லாம் போட்டு காய்ச்சி காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறையா இருக்குது மூலிகை, ஒன்று மூலிகை தான். இதெல்லாம் வந்து விசகடிக்கு சரியாக வரும், பாம்பு கடிக்கு. இது இதாக இருக்குது பாருங்கள், அது வந்து கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறது. அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அடுத்து பார்ப்போம் வாங்க. அப்படி வழியெல்லாம் செடியும் புதருமா இந்த ராத்திரி நேரத்துல நமக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. இருந்தாலும் மலை மேல இருக்கிற கும்பேஸ்வரர் மேல வாரத்தை போட்டு நடக்க ஆரம்பிச்சோம். நாம மட்டும் இல்ல, கூட வந்த எல்லாருமே அப்படி நினைச்சுதான் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஜன நடமாட்டமே இல்லாத இந்த அத்துவான காட்டுல ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதை பார்த்ததும் நமக்கு ஆச்சரியமாவும் கொஞ்சம் பயமாவும் இருந்தது. அங்க ஒரு பெண் துறவி இருக்கிறதா சொன்னாரு நம்ம வைத்தியர். அங்க போனோம். சென்னையில இருந்து இங்க வந்ததா சொன்னாங்க. எனக்கு அங்கேருந்து எல்லா பற்றுமே அறுத்து விடுதலையாகி வெளியே போகணுன்றதுக்கும்போது அவங்ககிட்டே ஒப்படைச்சேன். அவங்களே இந்த இடம் கொண்டு வந்து எனக்கு தெரியும். எப்படி சொன்னாங்க உங்களுக்கு இந்த இடம்ன்றது? அதாவது இந்த இடம் அவங்க நேரடியாக சொல்கிறதுக்குள்ள அவங்க குகைக்குள்ளே கூட்டின்னு போகிற மாதிரி கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு தானே நான் நீங்கள் யாரையோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்காதவங்கள பார்த்து அவங்க இங்கே வர சொன்னாங்க. வந்து அவங்க இடத்தான்ட்டு இந்த தோட்டத்துக்காரர் வந்து அவரை கேட்டு நான் இந்த இடம் வந்து பார்க்காமலே வந்துட்டேன். காவிலாம் எடுத்துக்கணும், இந்த இடத்த நான் பார்க்கவே இல்லை. இடம் இருக்குன்னு சொன்னாங்க தவம் பண்ண. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் காவியெல்லாம் எடுத்துக்கின்னு எல்லாத்தையும் நகை மாங்கல்யெல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் பண்ணு வந்துட்டேன். இப்படிப்பட்ட இடத்துல தன்னந்தனியா ஒரு பெண் இங்க இருக்கிறது கடவுள் செயல்னு தான் சொல்லணும். இங்கே தான் இங்கே ஆளே இல்லாத இடம். அதான் இது வந்து வனம். இப்போ வந்து 4 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. இது வனம், இங்கே ஆளே இல்லாத இடம். ஆமாம், இவங்க தனியாக இங்கே தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. யாரும் வந்து எந்த ஒரு தொல்லையும் கிடையாது, இதுவும் கிடையாது. இது யானை இறங்குற இடம். யானை வந்து சர்வசாதாரணமாக வர இடம் இது. ஏன்னா இது இந்த முடங்கில இறங்குச்சுன்னா இது அதனுடைய கண்ட்ரோல் தான். ஆனால் இங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. தெய்வ அருளால் இவங்க இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆமாம், அவங்க தானே கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தச்செல்லாம் அந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது பார்த்தேன். இவ்வளோ உயரம், கையில் கம்மண்டா, கையில் செம்பு, உத்தரவாச மாலை போட்டு அந்த ஒரு மாதிரி பார்த்தேன். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அந்த அம்மா எல்லாருக்கும் விபூதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்க கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பணும். மறுபடியும் இருட்டு பாதையில, அதிலும் கரடு முரடான பாதையில பயணம் தொடர்ந்தது.
எல்லாரும் மனசுக்குள்ள என்னென்ன வேண்டுதல் இருக்குன்னு தெரியல. அத்தனை பேரும் வேற எந்த சிந்தனையும் இல்லாம இறை சிந்தனையோடவே இருந்தாங்க. மலையை சுத்தி வந்தாச்சு. மறுபடியும் மலை மேல ஏறினாங்க. கோயில்ல கும்பேஸ்வரரை கும்பிட்டுட்டாங்க. நல்ல அலங்காரத்துல இருந்தாரு கும்பேஸ்வரர். கும்பமுனி அப்படின்னு சொல்ற அகத்திய முனிவர் வந்து வழிபட்ட கதையை சொன்னாரு பூசாரி. நீங்கள் எத்தனை தலைமுறையாக இங்கே போகிறீங்க? 5 தலைமுறை செஞ்சுட்டு அவங்க முன்னோர்கள் எல்லாம் அங்கே முன்னோர்கள் வழிபட்டது ஈஸ்வரன் ஈஸ்வரி கல்யாணத்துக்கு வடகோடி சாஞ்சு தென்கோடி உயர்ந்து இவர்னால தான் போய் ஈஸ்வரன் ஈஸ்வரி கல்யாணத்துக்கு அகத்தியரே சமாதானப்படுத்தணும். அது நடந்த இடம் இந்த இடம், இந்த கும்பகிரி. அகத்தியர் நடமாட்டம் இங்க இருந்து அதை பார்த்திருக்கீங்களான்னு நம்ம சுரேஷ் அவர்கிட்ட கேட்டார். நீங்க ஐயாவை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். உலா வந்துட்டுருக்காங்க. உலா வந்திருக்காரு. இங்கே உலா வந்து நான் ஒரு தச்செல்லாம் அந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது பார்த்துருக்கேன். கும்பாபிஷேகத்துக்கு 18 பூசைக்கு நான் இங்கே தங்கியிருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துருக்கேன். எப்படி இவ்வளோ உயரம், கையில் கமண்டா, கையில் கமண்டா, கையில் செம்பு, உத்தராச மாலை போட்டு அந்த அவர் மாதிரி பார்த்துருக்கேன். உயரம் இவ்வளோ உயர்ந்துருக்கு. தாடி ஏத்தனை கொண்ட ராசமணிக்கு மாதிரி தாடி. இங்கே அகஸ்தியர் முனிவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய 18 சித்தர்கள் இருக்காங்க வராங்க. சுந்தரமாலிங்கத்துக்கு இவருக்கும் வழிபாடு உண்டு. சுந்தரமாலிங்கத்துக்கு இவருக்கும் வழிபாடு. இவர் பூசையை அவர் ஏற்றுக்குவார், அவர் பூசையை இவர் ஏற்றுக்கிற மாட்டார். அதுக்கும் பெரிய ஆள் ஒருத்தந்தவர். சாப்டூர்ல இருந்து வந்திருந்த ஒருத்தர் சில ஆச்சரியமான தகவல்களை நம்ம கிட்ட சொன்னாரு. சொந்த ஊர் சாப்டூர் தான். நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி பிரதோஷத்துக்கு மட்டும் வருவேன் சார். இங்கே வந்து நான் என் குடும்ப கஷ்டத்தை வச்சு வேண்டி அழுது சாமி கும்பிட்டு போவேன். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு திருமணம் ஆனதுக்கு சாமி வந்து வழிவகுத்தாரு. ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி சாமி விட்டேன். ஆண் குழந்தை அதேமாதிரி கொடுத்துட்டாரு. இப்போ தம்பிக்கு வேலை விஷயமாக வந்து சாமி கும்பிட்டு இப்போ பிரதோஷத்துக்கு வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன். இப்போ தம்பிக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. அதனால் வந்து இங்கே அடிக்கடி வந்து ஃபேமிலியோடு வந்து வாங்கி சாமி கும்பிட்டு விட்ருக்கோம். அதுபோக வந்து இங்கே பச்சரிசி மாவு வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தோம்னா கொஞ்சம் கடன்கள் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் இப்போ கொஞ்சம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் இப்போ நான் கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். அபிஷேக பொருள் பூரா பூஜை சாமான் வாங்கி கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து நல்லா இருக்கு. இந்த மலையை பற்றியும் மலை கோயில்ல இருக்கிற கும்பேஸ்வரரை பற்றியும் சில சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னாரு வைத்தியர் ராஜமாணிக்கம். இப்போ வந்து இந்த மலையை நம்ம சுற்றி வந்தோம், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. இப்போ இது வந்து கும்பகிரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த. எதனால் இந்த பேர் வந்துச்சு? அகஸ்தியருக்கு மாற்று பேர் வந்து கும்பீஸ்வரர் தான். அந்த ஈஸ்வரனை கும்பிட்டதால கும்பீஸ்வரன் சொல்கிறோம். அது அகஸ்தியர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கும்பீஸ்வரர்னு சொல்கிறாங்க, கும்பகிரின்னு சொல்கிறாங்க, கும்பமலைன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அகஸ்தியர் மலைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அகஸ்தியர் மலை தான் உண்மையில் இது. உள்ள சிவன் இருக்குது பார்த்தீங்களா, சுயம்பு லிங்கம் இருக்குது. இங்கே வந்து பெரிய லிங்கம் இருக்குது, சின்னதாக வந்து முளைச்சதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து இங்கே வரும்போதே நிறைய நன்மைகள் நடக்கும். இப்போ மலையை சுற்றிட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி சுற்றிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இப்போ 10வது நிமிஷமே வந்து நமக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்து உனக்கு வந்து இத்தனை வகை உனக்கு நல்லது நடக்குதுன்ட்டு வருது. அப்போ நம்ம கஷ்டம் தீரணும்னா மலையை ஒரு முறை சுற்றி வரணும். எப்பப்போ எனக்கு மன வருத்தம் இருக்கோ அப்போ வந்து என்னோடைய மனைவி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சுற்றி ஒரு 10-30 பேரை கூப்பிட்டு இந்த மலையை சுற்றி வருவேன். நமக்கு கிடைக்கிற புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்கிட்டு இருந்தேன். ஆனால் சுற்றி வந்த அன்னையிலேருந்து அந்த கஷ்டமெல்லாம் மாறிடும். எவ்வளோ சிரமத்தில் இருந்து இன்றைக்கி வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்கேன்னா இந்த கும்பமலையை சுற்றுறதால தான். நிறைய பேர் நினைப்பாங்க இதை ஏன் சுற்றுறாங்கன்னே தெரியலன்னு. ஆனால் உண்மையிலேயே வந்து இதை சுத்த வாழ்க்கை வந்து மேடேறிக்கிட்டே போகும். எப்படி மலை உயர்ந்திருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் உயரும். இந்த பகுதி பசுமையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஈசன்தான்னு சொன்னார். இந்த கும்பீஸ்வரனை கும்பிட்டவங்க யாரும் வீண் போனதில்லை. இது பார்வையில் இருக்க எல்லா ஊருமே வந்து செழிப்பாக தான் இருக்குது. இந்த பார்வையில் இந்த பக்கம் அணக்கரைப்பட்டி இருக்குது, இந்த பக்கம் மெயின்துப்பட்டி இருக்குது, பக்கத்தில் சங்கலிங்காவரம் இருக்குது, தாய் கிராமமான சாப்டூர் இருக்குது, இந்த பக்கத்தில் எல்லா ஊரும் இருக்குது, பழையூர் சுற்றி இருக்குது. எல்லா கிராமமும் வந்து
நீங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு காவேரி தண்ணியோ உங்களுக்கு வைகை தண்ணி எந்த தண்ணியுமே கிடையாது. எங்கள் ஊரில் எங்கேயாவது வறண்டு போயிருக்கா பார்த்தீங்களா? ஆமாம், எல்லாம் செழிப்பாக தான். ஆமாம், ஏன்னா இந்த சதுரகிரியான் பூமி கும்பீஸ்வரனுடைய இடம். இது பின்னாடி மலை வந்து கும்பீஸ்வரன் மலை, அதுக்கு பின்னாடி இருக்கிறது சதுரகிரி. சதுரகிரின்ற நம்ம சுந்தர மகாலயத்தினுடையது. இது எல்லாருடைய அனுக்கிரகமும் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து தெய்வத்தை நம்புகிறோம். அது வந்து எங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கிடைக்குது. இங்கே இருக்கிற தோட்டத்துங்களில் நெல் கடலை எல்லாம் அங்கங்கே போட்டு வீட்டில் போய் தான் தூங்குவாங்க. திருட்டே நடக்குது. சாமி தான் அங்கே காவல் காக்கும். அப்போது யார் திருடுறாங்களோ அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்போ அங்கேயே தான் இருப்பாங்க அவங்க. அதனால் இதை நம்பி எல்லா விவசாயம் செய்கிறாங்க. யாருமே எதுக்குமே காவலே இருக்க மாட்டாங்க. எல்லா ஊர்லேயும் காவல் இருப்பாங்க. இந்த ஊரில் யாருமே காவல் போக மாட்டாங்க. அந்த அளவு இந்த தெய்வத்தினுடைய சக்தி இங்கே இருக்குது. ஒரு பேங்க் மேனேஜரோட அனுபவத்தை நம்ம கிட்ட சொன்னார் வைத்தியர். யூகே பேங்க் மேனேஜரு அவங்க பொண்ணோட வந்து இந்த மலையை சுற்றிருக்காரு. சுற்றிட்டு உக்காந்த 10வது நிமிஷமே அந்த பொண்ணுக்கு 6 மாதமாக அமெரிக்காவுக்கு விசா கிடைக்காம இருந்திருக்கு. திண்டுக்கல்ல அந்த பேங்க் மேனேஜர் அந்த பொண்ணுக்கு உட்காந்த 10வது நிமிஷம் விசா கிடச்சிருச்சுட்டாங்க. உடனே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்க சுற்றினா எனக்கு என் பொண்ணுக்கு விசா கிடச்சிருச்சு அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருந்து நம்ம டீமோட புறப்பட்டாரு. சுத்தி வந்த 10 நிமிஷத்திலேயே இவ்வளவு நல்லது செய்யற இந்த அகத்திய மலையோட சிறப்புகள் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்து வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம். இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.